ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் முட்டை சாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் முட்டை சாதமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இருக்கிறதுலே நம்ம ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் தான். அதை ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, முட்டை, எண்ணெய், உப்பு இருந்தால் போதும். நம்ம அதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான். ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லை, ரொம்ப கம்மியான பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொட்டு கலர வேண்டியது தான். நம்ம வெங்காயம் கலர சொல்லியே நான் உப்பு போட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுக்கும் வெங்காயம் கலர சொல்லி உப்பு போட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் எப்போவுமே நான் உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றி கலருன்னு கலரிட்டேன். கலரை சொல்லியே நல்லா முட்டையை பிரித்து விடணும். இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். அது சாதத்தில் போட சொல்ல கலர முடியாது. அதனால் தனித்தனியாக பிரித்து நல்லா முட்டையை கலரி விட்டு அப்போ தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா முட்டை சாதம் ரெடி. அதுவும் 5 நிமிஷத்தில் ரெடி. நீங்கள் யாருன்னா இந்தமாரி 5 நிமிஷத்தில் முட்டை சாதம் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, செய்யலைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் செய்ய முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய் பாய்.